பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பள்ளிகளில் முகாம்களை அமைத்து மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட்களை செய்து முடிக்கும்படி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பள்ளிகளில் பயின்று வரும் 5 மற்றும் 15 வயது மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் விவரங்கள் கட்டாயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக பள்ளிகளில் முகாம்களை ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் பள்ளிக்கல்வித்துறையுடன் சேர்ந்து ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு பிளஸ் என்ற இணையதளத்தை உருவாக்கியிருப்பதாகவும் இதன் மூலம் பயோமெட்ரிக் புதுப்பிப்பு எளிதாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆதாரில் உள்ள மாணவர்களின் பயோமெட்ரிக் தரவுகளின் நம்பகத்தன்மையை பராமரிப்பதற்கு இது முக்கியம் என்றும் கூறியுள்ள அவர் சுமார் 17 கோடி ஆதார் எண்களின் பயோமெட்ரிக் புதுப்பிப்பு நிலுவையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் சலுகைகளை பெறுவதற்கும் நீட், JEE, QUT உள்ளிட்ட தேர்வுகளை எழுதுவதிலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் புவனேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்வதன் மூலம் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கலாம் என்றும் புவனேஷ்குமார் கூறியுள்ளார். கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து அரசு பிறப்பித்த உத்தரவு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்குமாறு DGP மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை பணியமர்த்தியுள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு அனுமதியை நீட்டித்து அரசு உத்தரவிட்டது. 24 மணி நேரமும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் திறந்திருக்க அனுமதி அளித்த அரசு உத்தரவை மீறி இரவு நேரங்களில் கடைகளை மூடும்படி காவல்துறை மிரட்டுவதாக உயர்நீதிமன்றத்தில் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய ஹோட்டல்கள் சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து அரசு பிறப்பித்த உத்தரவு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்குமாறு DGP மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு உத்தரவிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஒத்திகை பயிற்சி நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அறிவிப்பு கடந்த ஜூன் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பனிப்பிரதேசங்களில் அடுத்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டது. நாட்டின் பிற பகுதிகளில் 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. 2 கட்டங்களாகவும் முதன்முறையாக டிஜிட்டல் வழியிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ள நிலையில் வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதற்கான ஒத்திகை பயிற்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒத்திகையின் போது முதல் கட்டங்களில் உள்ள கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும் என்றும் செயலி மற்றும் பிரத்யேக இணையதளங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பது பரிசோதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு அனைத்து மாநில அரசுகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அதற்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தலைமை ஆணையர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் தெரிவித்துள்ளார். உதகை அருகே உள்ள பந்தலூரில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள் ஆறு போல மாறிய காட்சிகளே இவை. பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வியாழக்கிழமை காலை முதலே அவ்வப்போது சாரல் மழையும் கடும் பனிமூட்டமும் நிலவியது. இதையடுத்து பிற்பகலில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. மேலும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களிலும் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே தேவாலா அருகே உள்ள வாழவயல் பகுதியில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் ஒரு வீடு சேதமடைந்த நிலையில் பெண் ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டார். தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. ஆட்டுக்காரன்பட்டி, நல்லம்பள்ளி, அதிகமான்கோட்டை, ஓட்டப்பட்டி, இலக்கியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து குளிர்ச்சியை கூட்டியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கோவை மாநகரில் காந்திபுரம் 100 அடி சாலை, சிவானந்த காலனி, ரத்னபுரி, ரேஸ்கோஸ், கோபாலபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புறநகரான மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, நரசிம்மநாயக்கன் பாளையம், துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தெலங்கானா மாநிலத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தெலங்கானா மாநிலம் காமாரெட்டி, சித்திப்பேட்டை, ராஜண்ணா, ஸ்ரீசில்லா ஆகிய மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. காமாரெட்டி நகர் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் சிக்கித் தவிக்கின்றனர். இதன் காரணமாக ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் நடைபெற்றது. பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களுக்கு செல்ல தொடர்ந்து அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வசதியாக மாநில பேரிடர் மேலாண் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு படையினர், வருவாய்த்துறையினர் ஆகியோர் 24 மணி நேரமும் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று தெலங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. கத்ரா பகுதியில் உள்ள வைஷ்ணவா தேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் நிலச்சரிவு மற்றும் பெருமழை காரணமாக பத்ரவா பகுதியில் ஏராளமான வீடுகள் உருக்குலைந்தன. அப்பகுதியில் இருந்த மக்கள் தற்காலிக பாலம் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேபோன்று ஜம்மு காஷ்மீரில் தாவி நதியோரம் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பெலிசரணா என்ற இடத்தில் சுமார் 35 வீடுகள் மற்றும் 6 கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மீட்புப் பணிகள் தொடரும் சூழலில் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. காஷ்மீர் மாநிலம் அக்னூரில் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் சிக்கித் தவித்த பாதுகாப்பு படை வீரர்கள் 27 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. இதேபோன்று ஜம்மு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தால் சேதமடைந்ததால் அந்த வழித்தடத்தில் 2வது நாளாக வாகன போக்குவரத்து முடங்கியது. உதம்பூர் மாவட்டம் தரம்தல் பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக லாரி மற்றும் 2 கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. உதம்பூர் கத்ரா வழித்தடத்தின் தண்டவாளம் சேதமடைந்ததால் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் செனாப் நதியில் நீர் அளவு அபாய கட்டத்தை தாண்டியது. இதனையடுத்து ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணையில் அனைத்து மதகுகள் வழியாகவும் நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தில் கனமழை பெய்தது. இதனால் மஞ்சிரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமிர்தசரஸில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு வாகனம் மூலமாக வெள்ள மீட்பு பணிகளை ராணுவம் மேற்கொண்டது. ATOR எனப்படக்கூடிய நீர் மற்றும் நிலத்திலும் செல்லக்கூடிய இந்த வாகனத்தின் மூலமாக வெள்ளத்திற்குள் சென்று ராணுவ வீரர்கள் மீட்பு பணியை மேற்கொண்டனர்.